வணக்கம். மாலை முரசு தொலைக்காட்சியின் 8 திக்கும் 8 மணி செய்தி தொகுப்பில் செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்பு செய்திகள். கலை அறிவியல், பொறியியல், மருத்துவ மாணவர்கள் 10 லட்சம் பேருக்கு விலையில்லா மடிக்கணினி வழங்கும் விழா. சென்னை நந்தம்பாக்கத்தில் திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். தேர்தல் தோல்வி பயத்தில் மடிக்கணினி வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்துள்ளதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட மடிக்கணினி வழங்கும் திட்டத்தை முதலமைச்சரே ஏற்றுக்கொண்டுள்ளதை வரவேற்பதாகவும் பேச்சு. 4 ஆண்டு காலம் திரு ஸ்டாலின் அவர்கள் கண்டுகொள்ளவே இல்லை. இன்றைக்கு மக்களுடைய செல்வாக்கை இழந்து விட்டார். நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தோல்வி அடைந்து விடும் என்ற தோல்வி பயத்திலே இன்றைக்கு அறிவித்திருக்கின்றார். கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுப்பதாக அறிவித்து இன்றைய தினம் அவர் முதற்கட்டமாக அந்த திட்டத்தை அறிவித்து கொடுத்திருக்கின்றார் மாணவர்களுக்கு. கள்ளக்குறிச்சியில் நடைபெற்ற அதிமுக மகளிர் அணி மாநாட்டில் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் மோதிக்கொண்ட நிர்வாகிகள். அதிமுக நிர்வாகியை கள்ளக்குறிச்சி நகர செயலாளர் பாபு தாக்கும் வீடியோ வெளியாகி பரபரப்பு. பரபரப்பான அரசியல் சூழலில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் இன்று கூடுகிறது தமிழக அமைச்சரவை கூட்டம். சட்டப்பேரவை கூட்டத்தொடர், பட்ஜெட் தாக்கல் உள்ளிட்டவை குறித்து ஆலோசனை நடத்தவுள்ளதாக தகவல். திருப்பரங்குன்றம் தீபத்தூண் விவகாரத்தில் தனி நீதிபதியின் உத்தரவை எதிர்த்த மேல்முறையீட்டு வழக்கு இன்று தீர்ப்பளிக்கிறது உயர்நீதிமன்ற மதுரை கிளை. திருச்சியில் நடைபெற்ற நம்ம ஊரு மோடி பொங்கல் விழாவில் மத்திய அமைச்சர் அமித்ஷா பங்கேற்பு. அரிசி, சர்க்கரை உள்ளிட்ட பொருட்களை பானையிலிட்டு பொங்கல் வைத்து வழிபாடு. மோடி பொங்கல், பல பாரத் மாதா. ஓகே. கூட்டணியின் தொண்டர்கள் மத்தியில் குழப்பம் ஏற்படுத்தி ஒருங்கிணைப்பை சீர்குலைக்க அதிகார பகிர்வு என்ற மாணிக்கம் தாகூரின் கருத்து RSSன் குரல். திமுக முன்னாள் MP அப்துல்லா கடும் சாடல். பாஜகவுடன் ஒருபோதும் காங்கிரஸ் கூட்டணி வைத்ததில்லை. மரியாதை கொடுத்து மரியாதை வாங்க வேண்டும். திமுக முன்னாள் MP அப்துல்லாவின் கருத்திற்கு மாணிக்கம் தாகூர் MP பதிலடி. அப்துல்லா அவர்களுக்கு RSS பத்தி முழுசா தெரியலன்னு நினைக்கிறேன். RSS நெஞ்சுக்கு நேரம் எதிர்த்து நிக்கிறவன் காங்கிரஸ்காரன். கோட்சே காலத்துல இருந்து எதிர்த்து நிற்கிறவன். அவங்களோட எந்த காலத்திலையும் சமரசம் பண்ணாதவர்கள். என்னைக்கு மத்திய அரசுல எல்லாம் பங்கு பெற்ற இல்ல காங்கிரஸ் கட்சி. அதனால யார பத்தி பேசுறோம்ங்கிறது தயவு செய்து மரியாதை கொடுத்து மரியாதை வாங்க பார்த்து. தமிழ்நாட்டில் திமுகவிற்கு தனி பெரும்பான்மை கிடைக்காது என்ற முடிவுக்கு வந்துவிட்டதா காங்கிரஸ்? மாணிக்கம் தாகூர் MPக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் கேள்வி. அவசியம் 2026 தேர்தலில் வருவதற்கு வாய்ப்பே இல்லை. தனி பெரும்பான்மையுடன் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு தான் 2020 தேர்தல். அதாவது தனி பெரும்பான்மை கிடைக்கவில்லை என்றால்தான் கூட்டணி ஆட்சி என்பதை பற்றி பேசணும். இரண்டாயிரத்து 26 தேர்தல் கூட்டணியில் பல இடங்களில் இருந்து கூட்டணி கதவுகள் திறந்தன. ஆனால் அனைத்து கதவையும் மூடிவிட்டேன். சென்னை சைதாப்பேட்டையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் விசிக தலைவர் திருமாவளவன் பேச்சு.
தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் உருவாகியது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. இன்று மேலும் வலுப்பெற வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியால் மீண்டும் தீவிரமடையும் வடகிழக்கு பருவமழை. வரும் 9 மற்றும் 10 ஆகிய தேதிகளில் டெல்டா மற்றும் கடலோர மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. காலி மது பாட்டிலுக்கு 10 ரூபாய் திரும்பப் பெறும் நடைமுறை சென்னையில் இன்று முதல் அமல். மது பிரியர்கள் காலி பாட்டில்களை பொதுவெளிகளில் வீசுவதை தவிர்க்க அரசு நடவடிக்கை. இரட்டை இலை சின்னம் தொடர்பான விசாரணையை விரைந்து முடிக்குமாறு புதிய வழக்கு. தேர்தல் அறிவிப்புக்கு முன்பு விசாரணையை விரைந்து நடத்தி முடிக்குமாறு சென்னை உயர்நீதிமன்றத்தில் சூரியமூர்த்தி என்பவர் புதிய மனு தாக்கல். ஜனவரி 11ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி குஜராத் பயணம். சோம்நாத் கோயிலில் நடைபெறும் சுயமரியாதை திருவிழாவில் பங்கேற்கிறார். கர்நாடக மாநிலம் ஹுமானாபாத் தொகுதி எம்எல்ஏ சித்து பாட்டீல் எம்எல்சி பீம்ராவ் இடையே மோதல். காலாண்டு வளர்ச்சி ஆய்வுக் கூட்டத்தில் ஒருவருக்கொருவர் தாக்க முயலும் வீடியோ. கொல்கத்தா அணியிலிருந்து முஸ்தபிசுர் ரஹ்மான் நீக்கப்பட்டதன் எதிரொலி. வங்கதேசத்தில் ஐபிஎல் போட்டிகளை ஒளிபரப்ப காலவரையற்ற தடை. ஊக்கமருந்து பயன்பாடு புகாரில் தமிழக தடகள வீராங்கனை தனலட்சுமி சேகருக்கு 8 ஆண்டுகள் தடை. தேசிய ஊக்கமருந்து எதிர்ப்பு நிறுவனம் நடவடிக்கை. இயக்குநர் பாரதி ராஜாவின் உடல்நலம் சீராக உள்ளதாக சென்னை தனியார் மருத்துவமனை தகவல். சமூக வலைதளங்களில் தேவையற்ற வதந்திகளை பரப்ப வேண்டாம் என்றும் இயக்குநர்கள் செல்வமணி, அமீர், லிங்குசாமி கூட்டாக வேண்டுகோள். எங்கள் திருமணம் குறித்தும் அவர்களாகவே முடிவு செய்தார்கள், விவாகரத்து குறித்தும் அவர்களாகவே முடிவு செய்கிறார்கள். இது முட்டாள்தனமானது என விவாகரத்து சர்ச்சை குறித்து நடிகர் அபிஷேக் பச்சன் ஓபன் டாக்.